ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் ஏன் தான் வாழ்கிறேன், சாவு கூட வரவில்லை, இந்த வியாதி இவ்வளவு வேதனைப்படுத்துகிறது என்றும் பாவத்தின் பலவீனத்தினால் சோர்ந்து போய் சாவை விரும்புகிறவர்களாகவும் பொல்லாதவர்களின் கொடுமையான வார்த்தையால் நான் வாழவே கூடாது, சாக வேண்டும் என்றும் பாசமும் அன்பும் இல்லாத உறவுகளோடு நான் வாழ்வதை விட சாவதே நலம் என்றும் எல்லாவற்றையும் இழந்து தோல்வியோடு நான் ஏன் வாழ வேண்டும், மரித்து போனால் நலமாயிருக்குமே என்றும் மரணம்தான் எல்லாவற்றுக்கும் நிரந்த முடிவு என்று மரணத்தை விரும்பி வேதனையோடு வாழ்கிற அநேக மக்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தரின் விருப்பம் எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லா போராட்டத்திலிருந்தும் விடுதலை பெற்று சுகமுடன் நலமுடன் வாழ வேண்டும். யோவான் 10:10 அப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கும். அது பரிபூர்ண அடைவும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். 1 ராஜாக்கள் 19:4 இங்கு எலியா என்கிற மனிதனை பார்க்கிறோம். இவர் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, இந்த பயம் நிறைந்த வாழ்க்கை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சாவை விரும்பி காத்திருக்கிறான். நாம் கூட அநேக வேளைகளிலே ஐயோ நான் வாழவே கூடாது, போதும் இந்த கண்ணீர், போதும் இந்த அவமானம், போதும் இந்த வியாதி, போதும் இந்த தனிமை என்று மரணத்தை விரும்பி மரணம் மாத்திரம்தான் எல்லா போராட்டங்களுக்கும் நிரந்தர முடிவு என்று வேதனையோடு எலியாவைப் போல கலங்குருளாயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கலங்காதீர்கள். எல்லா சாவையும் வென்று பாடுகளை மாற்றி நம்மை வாழ வைக்கிற அன்பு தெய்வம் இயேசு நமக்கு உண்டு. மரணத்திற்கு காத்திருந்த எலியாவை கர்த்தர் சந்தித்தார். சாவை கொடுப்பதற்காக அல்ல, மரணத்தை மாற்றி ஜெயமான வாழ்வை கொடுப்பதற்காகவும் சாத்தானின் திட்டங்களை அழித்து தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. 1 ராஜாக்கள் 19:7 கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. குறுகிய பிரயாணமாகிய மரணம் அல்ல உன் வாழ்வு. பிரியமானவர்களே, மரணம் அல்ல உன் வாழ்வின் முடிவு. வியாதியினால், தோல்வியினால், பாவத்தினால் வருகிற மரணம் அல்ல உன் வாழ்வின் பிரயாணம். வெற்றிகள் நிறைந்த வெகு தூர பிரயாணம் தான் அது. ஆசீர்வாதங்கள் நிறைந்த நெடுதூர பயணம் தான் அது. பரிசுத்தம் நிறைந்த நெடுந்தூர பயணம் தான் அது. பலனும் கிருபையும் நன்மையும் நிறைந்த நெடுந்தூர பயணம் அது. மேன்மையும் உயர்வும் நிறைந்த நெடுதூர பயணம் அது. சுகமும் சமாதானம் நிறைந்த பயணம் அது. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் இருந்து தேவ சித்தம் நிறைவேற்றுகிற நெடுந்தூர பயணம் அது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய காலின் கீழ் நசுக்கி போட்டு ஜெயத்தை கொடுக்கிற நெடுதூர பயணம் அது. அது வெற்றியின் பயணம், அது வல்லமையின் பயணம், ஜீவ கிரீடத்தை சூட்டிக் கொள்ளுகிற பயணம் அது. 1 ராஜாக்கள் 19:15-17 அந்த வெகு தூர பயணத்திலே தேவன் எலியாவை கொண்டு அநேக காரியங்களை செய்ததை இங்கே பார்க்க முடியும். நம்முடைய வெகு தூர பயணத்தில் தேவனுக்குரியவைகளை செய்வதற்காகத்தான். எபேசியர் 1:4 இப்படியாய் சொல்கிறது, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார், சாவதற்காக அல்ல. அப்போஸ்தலர் 26:17-18 பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற அநேகரை தேவனை பற்றிய விசுவாசத்தையும் விசுவாசத்தினால் வருகிற பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படியாகவும் அவருடைய கண்களை திறக்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரே தவிர சாவதற்காக அல்ல. எலியாவின் நெடுந்தூர பயணத்தின் முடிவும் நம்முடைய நெடுந்தூர பயணத்தின் முடிவும். 2 ராஜாக்கள் 2:12 அக்கினி ரதத்தையும் அக்கினி குதிரையையும் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி சுழல் காற்றினால் எலியாவை உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்து கொண்டார். சாவை விரும்பின எலியாவை சாவை காணாதபடிக்கு உயிரோடு பரலோகத்திற்கு தேவன் எடுத்து கொண்டார். சூறை செடியின் சாவல்ல நமக்கு சிலுவை
சிலுவையின் மூலம் வரும் சுழல் காற்றின் பரலோகம் நமக்கு. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் வாழ்வு நமக்கு. ஜெயம் கொண்டு இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படாத நித்திய வாழ்வு நமக்கு. வெண்ணாடை அணிந்து வல்லவரோடு வாழ்நாள் எல்லாம் வெற்றி வாழ்வு வாழ்கிற வாழ்வு நமக்கு. கண்ணீர், மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம் இல்லாத மகிமையின் வாழ்வு நமக்கு. சர்வ வல்ல தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற நம்மை ஒருவரும் பறிக்க முடியாது. சாவை வெறுப்போம், ஜீவனை அடைவோம். இயேசு என்ற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பாவம், வியாதி, சாபம், பிசாசு மூலமாய் வருகிற மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதமான, பரிசுத்தமான, சமாதானமான நித்திய வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த யாவரையும் விடுதலை செய்து வாழ்வு கொடுக்கும். அந்த வாழ்வு பரலோகத்திலே பூர்ணமடைவும். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தமது மரணத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழித்து வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சாவை வெறுப்போம், ஜெயமாய் வாழ்வோம், நித்திய ஜீவனை அடைவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.